கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த நாட்களில் கடந்த வாரத்தில் நம்ம சிந்திச்சோம் கொலோசியருடைய 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் இருந்து நாம் வாசித்தோம். ஒரு சபையில் அந்த வசனத்தை நம்ம ரீட் பண்ணுவோம். 14-15 கொலோசியர் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்து கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெட்டி சிறந்தார். Amen. Hallelujah. So நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்தார் அப்படிங்கிறத நம்ம எஸ்தர்ல இருந்து நம்ம பார்த்தோம். ஹalleluya. அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள்ல இருந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். வெனஸ்டே கூட பாஸ்டர் இந்த வசனத்துல இருந்து பைபிள் ஸ்டடில பேசினாங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அப்போ சிலுவையில நடந்த நம்மளுடைய அப்பா சம்பாதித்த அநேக நன்மைகள் நமக்காக தேவன் சம்பாதித்தது உண்டு. ஹalleluya. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு பல இதை சேகரித்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளை என்ன பண்ணணும், ஒன்னொன்னா என் அப்பா என்னென்ன சேர்த்து வச்சிருக்காங்கிறத கண்டு அதை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும் ஒரு உண்மையான ஒரு பிள்ளை. ஹalleluya. அதை குறித்து அறிவில்லாமையோ அதை இக்னோர் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அந்த தகப்பனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக இருக்க முடியாது. ஹalleluya. அப்ப தேவன் பூமியில ஆதாம தேவன் படைக்கும் போது இந்த என்டையர் யூனிவர்ஸும் ஒரு ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை தான் தேவன் என்ன பண்ணா கொடுத்தார். அதனாலதான் சிங்கம் வாங்கினா சிங்கம் வருது, ஆதாம் பேரிடலாம், ஒவ்வொன்றும் எல்லா அட்மாஸ்பியரும் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹியூமன் கண்ட்ரோல்ல தேவனை போல. அதுதான் இயேசுவை தேவனை போல மனுஷன் என்ன பண்ணாரு படைச்ச. அதனாலதான் சிங்க குகையில டேனியல் கிடக்கும்போது கூட அது என்ன ஆகுது, அமைதியா இருக்குது. கடல் மேல இயேசுவா நடந்து போறாங்க, கடல் அமைதியா இருக்குது. வசனம் ரோமன் நம்ம வாசிக்க முடியும். என்டையர் யூனிவர்ஸும் தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு காத்து இருக்குதான். அப்படிப்பட்ட அதிகாரத்துல இந்த கடல்ல காத்து மரம் மிருகம் இது எல்லாமே அந்த ஆதாம் இருந்த காலத்துல இருந்த தேவ புத்திரர்கள் மறுபடியும் எழுப்பி வரமாட்டார்களான்னு சொல்லி இந்த என்டையர் யூனிவர்ஸ் என்ன இருக்குது காத்து கொண்டு இருக்குது. ஆனா அந்த அதிகாரத்தை அந்த சத்துரு பறித்ததுனால அந்த அதிகாரம் மனுஷனுடைய கருத்துல போகும்போது இதை திரும்ப ரிஸ்டோர் பண்ணி நமக்கு கொடுக்கணும் என்பதற்காக தான் தேவன் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஹalleluya. நம்ம மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸாக சொல்லக்கூடிய காரியங்கள் பாவங்களுக்காக வந்தார், சாபங்களுக்காக வந்தார்ன்றதோடு கூட நிறுத்தாம நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிச்சோம், கடந்த நாட்களை தியானிச்சோம். நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட சில எழுத்துக்களை மாற்றுவதற்காக வந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவர் சில மனுஷன் அந்த ஏதேன் தோட்டத்துல இழந்த அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சத்துருட்ட இருந்து பறித்து அவர் நமக்கு கொடுப்பதற்காக வந்தார். அதனாலதான் இயேசுவா பூமியிலிருந்து கடந்து போகும்போது சொன்னார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தரேன், சீசர்களுக்கு தரேன். நீங்க என்ன பண்ணுங்க, என் நாமத்தினால போய் நீங்க இந்த பூமியை ஆளுகை செய்யுங்கிறது தான் தேவன் சொல்லி அனுப்புனது. ஹalleluya. அப்போ தேவன் இப்படிப்பட்ட துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எப்படி புரிந்து கொண்டார் அப்படிங்கிறது நம்ம தியானிப்போமானால் அதனுடைய யோவானுடைய 19வது வசனம் எடுப்போம். யோவான் 19வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் வாசிப்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் என்று சொல்லப்படும் கபோலத்தினம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேதங்கள் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவாக சிலுவையில் அறைந்தார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எங்க சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னா கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அந்த இடத்துல தான் இயேசுவை என்ன பண்ணாங்க, சிலுவையில் அடித்தாங்க. அந்த இடத்துல தான் ரெஸ்டோரேஷன் என்ன ஆச்சு நடந்துச்சு. சோ தேவன் இந்த பூமியில ஆதாம் வந்து தன்னுடைய அதிகாரத்தை இழக்கும் போது அதுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமமுடைய 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3 3
அதனுடைய அதிகாரத்தை இழந்த உடனே தேவன் வந்து ஒரு சாபத்தை கூறுகிறத குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஓகே, 15வது வசனம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னிடத்துக்கும் அவனிடத்துக்கும் பகை உண்டாகுமே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் பின்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். சோ இங்க நம்ம வாசிக்கிறோம், உன் தலையை நசுக்குவார். ஒரு ஸ்திரீயிலிருந்து புறப்படுகிற ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உன் தலையை நசுக்குவான்னு சொல்லி சொன்னது நிமித்தம் சத்துரு அது யாருன்னு சொல்லி என்ன பண்றான், ஒவ்வொரு தலைமுறை வரும்போதும் இவன் தான் என் தலையை நசுக்குவானா, இவன் தானா சொல்லி ஒவ்வொரு ஜெனரேஷனையும் அவன் நோக்கி பார்த்துட்டே இருக்கிறான். அப்படிதான் வந்து ஆபேலை கூட கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டது. இப்படி அவன் என் தலையை நசுக்க போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு ஜெனரேஷனும் அவன் நோக்கி பார்த்துட்டே இருக்கும்போது இயேசுவா கூட இந்த பூமியில வரும்போது அவர் மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் பல காரியங்கள் நடக்கும் போது இவர் தான் ஒருவேளை என் தலையை நசுக்குவாரோ அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட அவன் என்ன பண்ணான், அவரை சிலுவையில நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடும்போது அந்த சிலுவையில தான் தேவன் அவனுடைய தலையை என்ன பண்ணாரு, நசுக்கினார். அந்த கபாஸ்தலம்ங்கிறதுடைய அர்த்தம் என்னது, எலும்பு கூடு, அதாவது மண்டை ஓடு, ஸ்கல், எலும்பு மண்டை ஓடுங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம குறிக்குது. இந்த மண்டை ஓடு, இது எப்படி இந்த மண்டை ஓடுனுடைய அர்த்தம் வந்துச்சு அப்படின்னா, அந்த மண்டை ஓடுக்கு மேலதான் சிலுவையில என்ன பண்றாங்க, அறையறாங்க. இந்த தலைக்கு மேலதான் சிலுவை என்ன பண்ணப்படுது, நிற்குது. அப்படின்னா இந்த தலை என்பது, இந்த தலை அந்த இடத்துல நசுக்கப்படுகிறதும் அந்த அதிகாரம் ரெஸ்டோர் ஆகுறதும் அந்த இடத்துல என்ன ஆகுது, நடக்குது. இந்த தலையை குறித்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த தலை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1 சாமுவேலினுடைய 17வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலினுடைய 17. இதுல இருக்கிற ஸ்டோரிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைம் முன்னாடி போனதுனால நான் லைட்டா டச் பண்ணிட்டு just close it. 1 சாமுவேலினுடைய 17வது அதிகாரம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு வாசிக்கிற காரியங்கள் இது இருக்க ஸ்டோரிஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு பெலிஸ்தீன் முன்பதாக வந்து என்டையர் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கப்படுத்தினதும், அதுக்கப்புறம் தாவீது போய் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுறதையும் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த பெலிஸ்தியர் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதனுடைய ரூட் வேர்ட்ல ஒரு மீனிங் என்ன சொல்லுதுன்னா, அது நகர்ந்து, அதாவது ஊர்ந்து நகர்கிறவன் அப்படிங்கிறது தான் என்ன அர்த்தம், பெலிஸ்தியன். ஊர்ந்து நகர்கிற ஒரு காரியம் என்னது, பாம்பு. ஹல்லேலூயா. இந்த பாம்புங்கிறது யாரை குறிக்குது, சத்துருவாகிய சாத்தானை ஆகுது குறிக்கிறத குறித்து நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க டேவிட்ங்கிறது ரெப்ரசன்ட் பண்றது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அதனால தாவீதின் பேர் வெளிப்படுத்தின விசேஷத்துல பல இடத்துல அந்த அதிகாரத்தை குறித்து அவர் அதுல எழுதப்படுகிற எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். அவர் தாவீதினுடைய பேர், தாவீதினுடைய தாழ்கோல், தெருவுகோல், அப்படி பல காரியங்களை தாவீது என்ன பண்ணிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். அவன் சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் 17-11 வாசிப்போம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் இந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஆமென். மிகவும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நம்ம முன்னாடி நேத்து லாஸ்ட் வீக் பார்த்தோம், அங்கே ஒரு பெரிய கலக்கங்கள், எழுதப்பட்ட எழுத்து நிமித்தம், இங்க பேசப்பட்ட கோலியாத்தினுடைய வார்த்தை நிமித்தம் ஒரு பெரிய கலக்கமும் பயம் என்னாகுது, உண்டாகுது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பயத்துல இருக்கும்போது இந்த மாதிரி தான் சத்துரு அவன் தன்னுடைய வார்த்தை நிமித்தம் ஜனங்களை என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பயத்துக்குள்ள வைக்கிறான். அதுதான் எபிரேயருடைய 2வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அதுல இன்னும் கிளியரா இருக்கும். எபிரேயர் 2வது அதிகாரத்தினுடைய லாஸ்ட் 2 verse. எபிரேயருடைய 14-15 நம்ம வாசிப்போம். 2:14-15. ஆதலால் தேவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து முடித்தும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அக்னிதண்டனைக்குள்ளானவர்கள் யாரையும் விடுதலை பண்ண முடியாதபடி அப்படியானார். ஆமென். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி. அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கோலியாத் பயங்கரமா நிற்கிறான். அந்த என்டையர் இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா மரண பயத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கலங்கி கொண்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் மத்தியில தாவீது கடந்து போறத குறித்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்.
கத்தி, எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. ஆனா தாவீது கடந்து போய் என்ன பண்றாருன்னா, அந்த கோலியாத்ங்கிறது யாரை காமிச்சிச்சு? சர்ப்பம். இந்த சர்ப்பம்ங்கிறது யாரு? சாத்தான். அவனுடைய கோலியாத் கையில இருந்த அவனுடைய பட்டயத்தையே உருவி அவனுடைய தலை என்னாகுது கட் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் அங்க நடந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா அவன் வச்சு இவ்வளவு நாள் மரண பயத்துக்குள்ள வைத்திருந்தான். அவன் போடுகிற சத்தத்தின் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன ஆயிருச்சுன்னா மரண பயத்துக்குள்ள நடுங்கி இருக்கும்போது எபிரேயர்ல வாசிக்கிறோம், மரண பயத்துல இருக்கிறவங்களை விடுதலையாக்குவதற்காக தேவன் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அப்போ அங்க அவனுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன பண்ணப்படுது? பறிக்கப்பட்டு அவனுடைய தலை என்ன ஆகுதுன்னா எருசலேமுக்கு தாவீது கொண்டு வரார். அப்புறம் தாவீது எருசலேமுக்குள்ள கொண்டு வந்து அது அவன் புறஜாதி ஜனங்கள்ங்கிறதுனால அவனை எருசலேமுக்கு வெளியில அவனுடைய தலையை அடக்கம் பண்ணாங்க. அந்த அடக்கம் பண்ண அந்த மலை, அந்த அடக்கம் பண்ண இடத்துக்கு தான் பேர் என்ன பேர் வந்துச்சான்? அந்த கோலியாத் காத். அவன் பிறந்த ஊர் காத்து, கோலியாத். இந்த கோலியாத் காத்துன்னு சொல்லி இந்த ரெண்டும் அப்படியே பேச்சு அந்த காலத்தை அப்படியே சேர்ந்து இதுதான் லாஸ்டா கொல்கதா அப்படிங்கிற ஒரு கோலியாத் காத்ங்கிற ஒரு அந்த சென்டென்ஸ்னுடைய கான்ட்ராக்ஷன் தான் கொல்கதாங்கிற ஒரு வேர்ட் வந்ததா குறித்து நான் கடந்த நாட்கள் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா அப்ப தேவன் பாருங்க, அவருடைய ஞானம் பாருங்க, இந்த ஒரு சத்தியத்தை ஒரு ஹியூமனுடைய ஹிஸ்டரியில என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு. இந்த பழைய பாடத்துல ஒவ்வொன்றும் இது ஹிஸ்டரி கிடையாது, தேவனுடைய மர்மம். ஹல்லேலூயா. அதை நம்ம இன்னும் இதுல இருக்கிற ஊர் பேரு, அதுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் டீப்பா போனா அநேக காரியங்களை எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். சோ தேவன் எந்த இடத்துல மறைத்தாரோ அதுக்கு கீழே ஒரு மண்டை ஓடு இருக்குது. இந்த மண்டை ஓடு யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பெலிஸ்தியனாகிய கோலியாத்தினுடைய தலையை காமிக்குது. இந்த தலை அவன் வந்து ஒரு ஊர்ந்து போகிறவன். இது ஒரு சாத்தானுடைய தலையை குறிக்குது. ஏன்னா ஆதாம் பாவம் செய்யும் போது அங்க அவனுக்கு அவனுடைய தலை என்னாகப்படும்? நசுக்கப்படுகிறது. கல்வாரி சிலுவையில நடந்தது. சோ நம்ம இதுல இருந்து அறிந்து நம்ம செய்யப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தேவன் கல்வாரி சிலுவையில சில அதிகாரத்தை பறித்து மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்துல எழுப்பி நிற்கும் போது பலரும் நமக்கு கீழாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. தேவன்